everyone, welcome back to the channel. நான் உங்க கோபிகா. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் ஆர் மற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ட்ரீமை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு இருந்திருக்கும். இது கரெக்ட்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 அக்ரானியம் வேர்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். CFP, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஆமாங்க, இது வந்துட்டு வெறும் ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்ட் இட் ஹேஸ் அ குளோபல் சர்டிஃபைட் அண்ட் ரெகக்னேஷன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸு, யார் இந்த கோர்ஸை பண்ணலாம், இதோட கம்ப்ளீட் ப்ராசஸ், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ டைம் பீரியட் ஆகும், கடைசியில் இந்த கோர்ஸை பண்ணுறது வந்துட்டு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். வாங்க அதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு CFPனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். CFP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் பிளானிங்கில், பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் அவங்கள எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம். இதை கவர்ன் பண்ணுற பாடி வந்துட்டு ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் லிமிடெட். ஸோ இதுதான் வந்துட்டு குளோபல் பாடி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து இந்த கோர்ஸோட பேஸ் வந்துட்டு 4 E's வந்து சொல்லலாம். அதாவது எஜுகேஷன், எக்ஸாமினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எத்திக்ஸ். ஓகே, அடுத்து வந்துட்டு யாருக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துடலாம். ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை வெல்த் மேனேஜர் இல்லை ஃபினான்ஷியல் பிளானராக ஆக விரும்புகிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்துட்டு எடுத்து பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஃபினான்ஸ் டொமைனில் இருக்கிறவங்க லைக் பர்சன்ஸ் இன் பேங்கிங் ஃபீல்டு, இன்சூரன்ஸ் ஃபீல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதிலலாம் ஏற்கனவே நாலேஜ் இருக்கிறவங்க ஒரு சர்டிஃபிகேஷனை கெயின் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸை கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஃபினான்ஸ் பிளானிங்கில் வந்து ஒரு பேஷன் இருக்கிறவங்க, லைக் நான் மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் ஃபினான்ஷியல் பிளானிங்கில், மணி மேனேஜ்மெண்ட்டில், இல்லை ஒரு லாங் டேர்ம் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பில்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்துட்டு எடுத்து பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டியை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்துட்டு 2 பாத்வேஸ் இருக்குது. ரெகுலர் பாத்வே, சேலஞ்ச் ஸ்டேட்டஸ் பாத்வே. இந்த ரெகுலர் பாத்வேயில் வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா போதும், இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஷுட் ரைட் ஃபவுண்டேஷன் மாடியூல்ஸோடு சேர்ந்து ஒரு 5 மாடியூல் எக்ஸாம்ஸ் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் பாத்வே சூஸ் பண்ணுறது மூலியமாக மேபி 1 to 3 years அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டியூரேஷன் வந்து இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு எத்திக்கல் கோடு வந்து சைன் பண்ணினீங்க அப்படின்னா லைக் பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் முடிச்ச அப்புறம் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் தி சர்டிஃபிகேஷன். பட் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சர்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு பேச்சுலர் கோர்ஸ் வந்துட்டு லைக் பேச்சுலர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி தேவையில்லை. பட் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்டிஃபைட் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி முக்கியம். ஸோ இந்த பீரியடில் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்துட்டு முடிச்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்துட்டு இந்த சேலஞ்ச் ஸ்டேட்டஸ் பாத் அப்படிங்கிறது, இது வந்துட்டு யாருக்கு சூட்டபிள் அப்படின்னா CA, LLB, MBA இன் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஹை லெவல் எஜுகேஷன் முடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பாத்துக்குள்ளே போக முடியும். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனல் மாடியூல்ஸ்லாம் எதுவுமே பண்ண வேணாம். டைரெக்டாக ஃபைனல் CFP மாடியூல் வந்துட்டு எழுதி முடிச்சுட்டு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேஷன்ஸை வந்துட்டு காட்டிட்டு, ப்ரூஃப்ஸை காட்டிட்டு உங்களால் சர்டிஃபைடு ஆக முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸை வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு ப்ராசஸை வந்துட்டு பார்த்துடலாம். லெட்ஸே நீங்கள் ஒரு ரெகுலர் பாத்வேயை சூஸ் பண்ணுறீங்க. அப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு FBSP லிமிடெடில் இந்த பாடியில் ஒரு கேண்டிடேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு LMS மாடியூல் ப்ளஸ் அவங்களோட ரிசோர்ஸஸ்க்கு வந்துட்டு ஆக்சஸ் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆத்தரைஸ்டு எஜுகேஷன் ப்ரொவைடரை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ப்ராப்பராக கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணலாம். சில AEPs வந்துட்டு லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. தட் வில் பி அ கிரேட்டர் ஆப்ஷன் டூ. ஓகே, அப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து யூ வில் ரைட் லைக் படித்து முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் ரைட் 5 மாடியூல் எக்ஸாம்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் 4 மாடியூல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மாடியூலுக்கும் 2 hour எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி MCQ பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். இந்த 4 மாடியூலில் நீங்கள் எந்த
இதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம், லாஸ்ட் எழுதலாம், மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த ஃபைனலான 5th மாடியூல். இது வந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 hour எக்ஸாம் வந்துட்டு எழுதணும். இது வந்து முழுக்க முழுக்க கேஸ் ஸ்டடி பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேதர் பண்ண நாலேஜை வந்துட்டு கிளைண்ட் பேஸ்டு லைக் ரியல் டைம் சினாரியோவில் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 5 மாடியூலையும் முடிச்சிட்டீங்க, எக்ஸாமினேஷன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும். திஸ் will vary between 1 year to 3 year. நீங்கள் சூஸ் பண்ணுற பார்த்த பொறுத்து. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபினான்ஸ் டொமைனில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு சிபிஎஃப் ப்ரொஃபஷனலுக்கு கீழே 1 வருஷம் ரெகுலேட்டட் ட்ரைனிங் வந்துட்டு அட்டென்ட் பண்ணணும். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு யூ கேன் சைன் அண்ட் எத்திக்கல் கோட், ஒரு பேக்ரவுண்ட் செக் இருக்கும். அது முடிச்ச அப்புறம் யூ வில் பி சர்டிஃபைடு in this course. இதே வந்துட்டு இன்னொரு பாத் இருக்குது இல்லையா, அந்த பாத்தில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன் மாடியூல்ஸ்லாம் எழுத வேணாம், டைரெக்டாக ஃபைனல் மாடியூல் எழுதிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் தேவையான ப்ரூஃப்ஸை வந்துட்டு காமிச்சிட்டு முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் அண்ட் சர்டிஃபிகேஷன். இது மட்டும் முடிஞ்சிச்சா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது முடிச்ச அப்புறமும் கூட வந்துட்டு இயர் ஆன் இயர் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹார்ஸை வந்துட்டு படித்து ப்ரூஃப் காமிச்சு ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபீஸும் ரெனியூவல் ஃபீஸும் வந்துட்டு இயர் ஆன் இயர் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஆன ஒரு ப்ராசஸ். கோர்ஸோட டியூரேஷன் பற்றி இப்போ பார்த்துடலாம். நீங்கள் நார்மல் பாத்வேல போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 12 to 18 months ஆகும். மேபி உங்கள் பேஸை பொறுத்து 2 years கூட ஆகலாம். இதே அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இதாக போகிறீங்க, நீங்கள் ஏற்கனவே 4 மாடியூல்ஸ் வந்துட்டு எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேபி 6 to 9 months கூட உங்களால் இந்த கோர்ஸை வந்துட்டு முடிச்சிட முடியும். அடுத்து வந்துட்டு இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு ஐஎன்ஆரில் ஒரு அரௌண்ட் ஒரு 18,000 ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆனுவல் ஃபீஸ் வந்து நீங்கள் அரௌண்ட் ஒரு 10,500 to 11,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக நீங்கள் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 மாடியூல்ஸ்க்கு வந்துட்டு 6,750 அரௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 5th மாடியூலுக்கு மட்டும் அரௌண்ட் 27,000 வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ரஃபாக போடணுன்னா ஒரு 70,000 to 80,000 ஆகும்னு சொல்லலாம். இது போக நீங்கள் ஒரு எஜுகேஷன் ப்ரொவைடர் மூலியமாக போகிறீங்க, கோர்ஸுக்கும் அவங்க கிட்டேருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு 60,000 to 40,000-60,000 to 1 lakh ப்ளஸ் ஆகலாம். நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து ஃபீஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு அரௌண்ட் 1.5 to 2L ஆகலாம். நீங்கள் வந்துட்டு செல்ஃப் பேஸ்டாக ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மேபி ஒரு 70,000 to 80,000 வந்துட்டு ஆகலாம். இதோட யூசஸ், இது எந்தெந்த வகையிலலாம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் ஹேஸ் இன்டர்நேஷ்னல் க்ரெடிபிலிட்டி, ஸோ தட் இஸ் அ குட் டீல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்தது, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா கிளைண்ட் கிட்ட உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் வந்துட்டு அதிகமாகும். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனலாக நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேபி உங்கள் பேவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு காம்படேட்டிவ் எட்ஜை வந்து இது அதிகமாக கொடுக்கும். அடுத்து வந்துட்டு சேலரியை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மேபி இது முடிச்சுட்டு ஒரு எம்என்சிஸ்க்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் இது வந்துட்டு 3.5 LPA to 6.5 LPA, அதுக்கு மேலேயும் கூட வந்து பிக் 4 கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி மிட் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ஒரு மிட் ரோலுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு 6.57 LPAலேருந்து ஒரு 12-13 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே நீங்கள் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ரோலுக்கு வந்துட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் தேன் 12 LPA to 30+ LPA ranging based on your experience, skills and everything. ஃபைனலாக இது வந்து வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக வேர்த்து தான். நீங்கள் ஏற்கனவே ஃபினான்ஸ் டொமைனில் இருக்கீங்க, இல்லை அந்த டொமைனில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸை வந்துட்டு எடுத்து பண்ணலாம். இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லி, கண்டினியூஸ் எஜுகேஷன் தேவை. பட் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கண்டினியூஸ் எஜுகேஷன் வந்துட்டு தேவை, முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கரேஜிங்காக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த கோர்ஸை பற்றி ஒரு
ஓவர்வியூ வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களால் இதை வச்சு பேசிக்கான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மேபி அதர் ரிலேட்டட் டாபிக் ப்ளஸ் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் டாபிக் கோர்சஸ் பற்றி டாபிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு யாராச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் ஐ எம் ஷைனிங் ஆஃப். பை.